ஆச்சம்யாம். அச்சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கோங்க. 3 கட்டை தர்பையை எடுத்து காலுக்கடியில் போட்டுக்கோங்க. கையில் 2 ஜலம் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவோபஸ்பிரஷ்ய. அதுக்கப்புறம் 3 கட்டை தர்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கிக்கோங்க. இப்போ இதை சொல்லுங்க மந்திரத்தை. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம போர்பவத்சுவரோம். சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தியம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹ மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமா ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்சயः. ஸ்ரீராமா ராம ராமா திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீயபரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः தக்ஷிணே பார்ஷ்வே சஹாப்தே அஸ்மின் வர்தமானே व्यवहारिहे प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे 1158 முன்னாடி பண்ணா தக்ஷிணாயனே ஹேமந்த ரித்தௌ தனுர்மாசே 1158 மேலே பண்ணா உத்தராயனே ஹேமந்த ரித்தௌ மகரமாசே. அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க. கிருஷ்ணபக்ஷே பிரதமாயாம் புண்ணியதிதௌ வாசரக வாசரஸ்து பௌமவாசர யுக்தாயாம் 10:50 முன்னாடி பண்ணா புனர்வசு நக்ஷத்ரயுக்தாயாம் 10:50 மேலே பண்ணா புஷ்ய நக்ஷத்ரயுக்தாயாம். விஷ்ணு நட்சத்திர விஷ்ணு யோக விஷ்ணுகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் பிரதமாயாம் புண்ணியதிதௌ. அதில் இப்போ இடம் போட்டுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அப்பா பேர், தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர் 3ஐயும் சொல்லுங்க. ஷர்மனாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு
பிதாமக பிரபிதாமகானா. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்கள் பாட்டி பேர், கொள்ளு பாட்டி பேர், எள்ளு பாட்டி பேர் மூணையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீனாம். உங்கள் மாமாவோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அம்மா வழி தாத்தா, அம்மா வழி கொள்ளு தாத்தா, அம்மா வழி எள்ளு தாத்தா மூணு பேரையும் சொல்லுங்க. ஷர்மனாம். அம்மா வழி பாட்டி, அம்மா வழி கொள்ளு பாட்டி, அம்மா வழி எள்ளு பாட்டி மூணு பேரையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் ச அக்ஷய்ய திருப்தியர்த்தம். உத்தராயண சம்ஞக மகரரவி சங்கிரமண புண்ணியகாலே மகரரவி சங்கிரமண ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேன அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச கரிஷ்யே. இப்போது அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கின்ற கீழோன்னு அந்த கட்டை தர்பை அதை நார்த்து சைடு போட்டுருங்கோ. பூனலை வலம் போட்டுக்கோங்க. 2 ட்ராப் ஜலம் விட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவுபஸ் ப்ரஷ்ய. இப்போது மறக்காமல் மறுபடியும் பூனலை இடம் போட்டுக்கோங்க. பூனலை இடம் போட்டுட்டேலா. இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதில் கிழக்கு மேற்கா விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி கட்டை தர்பையை எடுத்து பரப்புங்க. அப்புறம் இப்போது அந்த ஒரு கூர்ச்சம் உள்ளவாளை தான் இந்த லிங்க்கு. அந்த ஒரு கூர்ச்சத்தை நுனி சவுத்து பார்த்து இருக்கிற மாதிரி விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது எள்ளு கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசன் தஸ்துவா நிதிமஹி உசந்தஹ சமிதிமஹி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன் ஆவாஹயாமி. அந்த எள்ளை மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுக்கோங்க. இப்போது 3 கட்டைப்பிள்ளை எடுத்துக்கோங்க தர்பையை. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயந்துனஹ பிதர சோம்யாசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவது அஸ்மான் அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருநாம் இதமாசனம். இப்போது அந்த பித்ருக்களுக்கு நம்ம ஆசனம் கொடுக்குறோம். ஓகேயா? அந்த தர்பையை மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. அப்புறம் இப்போது மரியாதை செய்ய போகிறோம் பித்ருக்களுக்கு. அதுக்கு என்ன செய்யணுன்னா அந்த எள்ளு எடுத்துக்கோங்க மறுபடியும். இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திலாதி சகல ஆராதனைஹி ஸ்வர்ச்சிதம். அந்த எள்ளை மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்க. எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத்
பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்கோ. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. மறுபடியும் கோத்ரான், அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, வசுரூபான், அஸ்மத், பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, வசுரூபான், அஸ்மத், பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போது உங்கள் தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகே, இனிமேல் உங்கள் தாத்தா பேர் சொல்லணும். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ருத்ரரூபான், அஸ்மத், பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளையும் ஜலத்தையும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ருத்ரரூபான், அஸ்மத், பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலம் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ருத்ரரூபான், அஸ்மத், பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போது உங்கள் தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சுது. இனிமேல் கொள்ளு தாத்தாக்கு பண்ணணும். கொள்ளு தாத்தா பேர் தான் சொல்லணும். சரியா? கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ஆதித்ய ரூபான், அஸ்மத், பிரபிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ஆதித்ய ரூபான், அஸ்மத், பிரபிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ஆதித்ய ரூபான், அஸ்மத், பிரபிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போது உங்கள் கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ. இனிமேல் உங்கள் பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் பாட்டி பேர் தான் சொல்லணும். சரியா? இது அம்மா இருக்கிறவாளுக்கு லிங்க்கு, அம்மா இல்லாதவாளுக்கு செப்பரேட்டாக லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ, பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி, வசுரூபாஹ, அஸ்மத், பிதாமகி, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ, உங்கள் பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி, வசுரூபாஹ, அஸ்மத், பிதாமகி, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ, பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி, வசுரூபாஹ, அஸ்மத், பிதாமகி, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போது உங்கள் பாட்டிக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ. இனிமேல் கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும்.
கொள்ளுப்பாட்டி பேர் தான் இனிமேல் சொல்லணும். சரியா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் பிது பிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் பிது பிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் பிது பிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போது உங்கள் கொள்ளுப்பாட்டிக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்து. இனிமே எள்ளுப்பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் எள்ளுப்பாட்டி பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்கள் எள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிது பிரபிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. எள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிது பிரபிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. எள்ளுப்பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிது பிரபிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இனிமே அம்மா வழிக்கு. ஓகேயா? இனிமே உங்களோட மாமாவோட கோத்திரத்தை தான் சொல்லணும். உங்கள் கோத்திரம் சொல்லக்கூடாது. பின்னாடி வர்றது அந்த எல்லாத்துக்குமே. ஓகேயா? இனிமே அம்மா வழி தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். மாமா கோத்திரம் சொல்லணும். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லணும். கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போது உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாது பிதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாது பிதா மகான். ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான்.
உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாத்து பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். இனிமே அவர் பேர் தான் சொல்லணும். ஓகேயா? இப்போ உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ அம்மா வழி பாட்டிக்கு இனிமே பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டிக்கு இனிமேல் தர்ப்பணம் பண்ணணும். அவா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இனிமே உங்கள் அம்மா வழி எள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். அவா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் மாது பிரபிதாமஹி
ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாக அஸ்மத் மாது பிரபிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஞாத்தா ஜாத்த வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஜாத்த வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஜாத்த வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வய பித்ருன் திருப்யத திருப்யத திருப்யத. இப்போ தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ. பூனலை வலம் போட்டுக்கோங்க. வலம் போட்டுண்டு நிதானமாக ஏந்து நின்றுக்கோங்க. அப்புறம் பிரதட்சணம் பண்ணணும். செல்ஃப் பிரதட்சணமே பண்ணிக்கோங்க. ஓகேயா? பிரதட்சணம் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. 3 வாட்டி பிரதட்சணம் பண்ணால் போதும். தேவதாபிய பிதுர்பியச்ச மகாயோகிபிய ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாய ச ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ. சாஷ்டாங்கமாகவும் நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்னென்ன பிரார்த்தனை பண்ணமோ பித்திருக்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போது நிதானமாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் வலமாக இருக்கு பூனலை இப்போது மறுபடியும் இடத்துக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. நம்ம தர்ப்பணம் ஆரம்பத்தும் போது நம்ம பித்திருக்களை ஆவாகனம் பண்ணோம். இப்போது தர்ப்பணம் முடிஞ்செடுத்து அவளை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த மந்திரம். கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசன் தஸ்துவா நிதிமஹி உசந்தஹ சமிதிமஹி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மாத் கூர்ச்சாத் ஆவாஹித வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்தை எடுத்து இனிமே பிரிக்கணும். முடிச்சு இருக்கு இல்லையா? முடிச்சை நுனியில் முடிச்சு போட்டிருப்பா. அந்த முடிச்சை பிரிங்கோ, பிச்சிடாதீங்கோ. அதை பிரித்து அதுக்கப்புறம் உங்களோட தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் அதை பிடிச்சிக்கோங்க. நுனி சவுத்து பார்த்து இருக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்ன உடனே இருக்கிற அந்த எள்ளில் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் உங்கள் கையில் விழுந்து கூர்ச்சம் வழியாக அப்படியே மறிச்சாப்பில் சவுத்து பார்த்து கூர்ச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. எடுத்து வச்சுட்டேலா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நாண்ய கோத்ருணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயா உத்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்யத திருப்யத திருப்யத.
அந்த பஞ்சபாத்திர உதிரணியில் இருக்கிற எல்லா ஜலமும் உங்கள் கையில் விழுந்து அந்த கூர்ச்சம் வழியாக தம்பாளத்தில் விட்டுடுங்க. அந்த விழுந்த உடனே கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுவிடுங்க. இப்போது பூனல் இடமா இருக்கு இல்லையா, இப்போ நார்மலுக்கு வந்துடணும். வலமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் உங்கள் பவித்திரம் போட்டுருக்கேளோன்னு அதை முடிச்ச பிரிங்கோ. ஓகேயா, பிச்சிடக்கூடாது. முடிச்ச பிரித்து நல்லா நீட்டாக இது போட்டுவிடுங்க. நார்த் சைடு அதை போட்டுவிடுங்க. ஓகேயா, போட்டுட்டு இப்போது ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ஓம் ஷதஞ்சீவ ஷரதோ வர்தமானः शतं ये वन्तां शतमो वसन्तान् शतमिन्द्राग्नी साविता बृहस्पतिः शतायुषा अविषेमं पुनर्दुः आहार्षन्त्वा वीदन्त्वा पुनरागा पुनर्नवा सर्वाङ्गसर्वन्ते चक्षुः सर्वमायुश्च ते विधं दीर्घायुष्यमस्तु. இப்போது விபூதியை நல்லா குழச்சி இட்டுக்கோங்க. நெத்தியில், உடம்புல எல்லாம், கையில் எல்லாத்துலேயும் உடம்புல எல்லாம் இட்டுக்கோங்க. இட்டுன்ட்டு பிரம்ம யஜ்யம் பண்ணணும். பிரம்ம யஜ்யத்துக்கு தனி லிங்க் இருக்குது. அதை பார்த்து பண்ணிவிட்டு வீடியோவை இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக மந்திரம் இருக்குது. ஸோ பிரம்ம யஜ்யம் பண்ணிவிட்டு இதே பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுங்க. இப்போது அந்த வாத்தியார் தட்சணை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை, அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பேள் முதல்லையே. அதை எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்க. 2 ட்ராப் ஜலம் அது மேலே விடுங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே மயா அனுஷ்டித வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய உத்தராயண சம்ஞக மகரரவி சங்கிரமண புண்ணியகாலே மகரரவி சங்கிரமண ஸ்ராத்தம் தில தர்ப்பண மந்திர சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் இதம் ஹிரண்யம் ச தக்ஷிணாகம் ச பலம் ச தாம்பூலம் வர்க்கத்வய பித்ரு பிரீத்திம் காமயமானஹ ஆச்சார்யாய துப்யமஹம் சம்பிரததே ந மம. ஓம் தத்சத். அந்த ஜலத்தை நேராக தரையில் விடுங்கோ. இப்போது கையில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க. மந்திரம் சொல்லுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா அனுஷ்டித வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய உத்தராயண சம்ஞக மகரரவி சங்கிரமண புண்ணியகாலே மகரரவி
சங்கிரமண ஸ்ராத்தம் தில தர்ப்பண ரூபாக்யம் கர்ம தத்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து. ஓம் தத்சத். அந்த ஜலத்தை நேராக தரையில் விட்டுடுங்கோ. அந்த தட்சணையை நான் இப்போ கொடுக்குற கூகுள் பேக்கு பேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்கோ. ஓகேயா? கூகுள் பேயில் 9600757365 அப்படின்னு நம்பர் போட்டேன்னா பாகவதம் என்எல்ஆர் அப்படின்னு ஒன்று காட்டும். அதுலேயே பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே எஸ் சந்திரசேகரன் அப்படின்னும் காட்டும். 2 நேம் காட்டும். எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணலாம். எதில் பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் அனுப்பலாம். ஓகேயா? இந்த எல்லா டீட்டெயில்ஸுக்குமே QR கோட் கொடுத்துருக்கேன். ஓகேயா? நீங்கள் அப்படியே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணேல்னாலும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முடியும். உங்களால் சிரமப்படாமல் பண்ணிடலாம். ஓகேயா? இந்த QR கோடை யூஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட இருக்குது எனக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. புது நம்பர் 9363727361. இந்த நம்பர் போட்டேல்னாலும் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு காட்டும். இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். எதில் பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சி கொடுக்கலாம். ஓகேயா? இதே மாதிரி நீங்கள் பார்த்தேன்னா பேடிஎம், ஃபோன்பே, பிஹெச்ஐஎம், பீம் அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கும் நம்பர் இந்த 2 நம்பருமே யூஸ் பண்ணிக்கலாம். 9600757365 அந்த நம்பரும் 9363727361 இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்பரும் இந்த பேமெண்ட் மோடில் பண்ணலாம். ஓகேயா? அதுலேயும் நேம் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு தான் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இல்லை நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கனாக்கா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணலாம், ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணலாம், சிட்டி யூனியன் பேங்க் யூஸ் பண்ணலாம், பிஎன்பி யூஸ் பண்ணலாம். ஓகேயா? 4 பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணீங்கனாக்கா அக்கௌண்ட் நம்பர் 1071281789 எஸ் சந்திரசேகரன், எஸ்பிஐ கோபாலபுரம். ஐஎஃப்எஸ்சி கோடு SBIN 0000962. இதை யூஸ் பண்ணேன்னா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணேன்னாக்கா 5020090700 எஸ் சந்திரசேகரன். ஐஎஃப்எஸ்சி கோடு HDFC 0000111. அதை யூஸ் பண்ணி HDFC மடிப்பாக்கம் அந்த பேங்க் பிரான்ச்சில் போடலாம். HDFCயில் சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துட்டேன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 5001001381146 எஸ் சந்திரசேகரன். ஐஎஃப்எஸ்சி CIUB 0000599. இதை யூஸ் பண்ணி சிட்டி யூனியன் பேங்க் புழுதிவாக்கம் அந்த பிரான்ச்சில் நீங்கள் கிரெடிட் பண்ணலாம். பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எடுத்துட்டேன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 52682193000320 எஸ் சந்திரசேகரன். ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0526810. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் பண்ணலாம். All these methods are available. I am providing you all these methods because many people find it difficult to pay through the
Google Pay, because they are nowadays restricting lot of restrictions in the transfers. They are allowing only to some extent. So business account I have also provided. Hope that will work on it. But this video is free. These methods you can transfer if at all you want to transfer any dakshana. Okay. Thank you all. Aasirvadangal. Jai Jai Shankara Har Har Shankara. Periva Padam Sharanam. Shri Gurubhyo Namaha.